வணக்கம் மக்களே. 70% ஓகே, தயவு செஞ்சு வந்துருங்க. அதிமுகவில் இரட்டை தலைமை எடப்பாடியின் திடீர் முடிவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக மீண்டும் இணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முதல் OPS வரை பலரும் கூறி வருகின்றனர். ஆனால் இவர்களது கூட்டணி குறித்து பேசினாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் நாற்காலியை காலி செய்து விடுகிறார். அப்படித்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பதவியும் பறிபோனது. மேலும் பாஜக தலைமை முதல் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் வரை பலருமே எடப்பாடியிடம் இது ரீதியாக பேச்சாற்றல் நடத்தி வருகின்றனர். வெளியே கூட்டணிக்காக அலையும் நேரத்தில் இவர்கள் கூட்டணி உருவாக்கி கொண்டால் அதிமுக வாக்கு சிதறாது என்றும் தெரிவித்துவிட்டனர். வருவதை வைத்து எதிர்க்கட்சியாக வந்தாலும் கூட இவர்களது கூட்டணி அறவே வேண்டாம் என எடப்பாடி பிடிவாதமாக உள்ளார். அவரையும் இவர்கள் விடுவதாகவே தெரியவில்லை. நேற்று கூட OPS கூறுகையில் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை தினகரன் மற்றும் சசிகலாவிடம் நடந்து வருகிறது, கட்டாயம் இணையும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் மனம் எடப்பாடி ஒத்துப்போகும் பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் புதிய பதவி காத்திருக்கிறதாம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு முதல்வருக்கு நிகராக பலரும் அமையுமாம். அவரை வைத்து தொடர் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி என அனைவருக்கும் மவுசு இருக்கும் என கூறப்படுகிறது. நடிகர் விஜய் கூட்டணியை பெருமளவு எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடிக்கு பெருத்த ஏமாற்றம்தான் கிடைத்ததுனே சொல்லலாம். அச்சமயம் அதிமுக மீண்டும் காலூன்ற பெரிய ஆதரவை தேடுகிறது எனவும் பேசியுள்ளனர். ஆனால் யாருடைய கூட்டணியும் இன்றி எடப்பாடி அதிமுகவை பலம் வாய்ந்ததாக மாற்றலாம் என எண்ணியுள்ளாராம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியை விட்டு விலகியவர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் உள்ளார் என்று கூறியுள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பேசுகையில், பீகாரில் பெண்களை முன்னேற்றுவதற்கான சட்டசபை தேர்தலுக்கு முன்பே ரூபாய் 10,000 நிதிஷ்குமார் கொடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வென்ற பின் ரூபாய் 2 லட்சம் கொடுப்போம் என்றும் அறிவித்தார்கள். இந்த இரண்டையும் பார்த்துவிட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். கடந்த 25 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளாக முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் இருந்து வருகிறார். வரலாறு காணாத தோல்வியை காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தோல்வி 2026 தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரொலிக்கும் என்றும் கூறியுள்ளார். இதனால் செல்வ பெருந்தகை வயிற்றெச்சலில் இருக்கிறார். குடும்ப ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் இப்படி தேவையில்லாம் முரண்பட்டு நிற்பதாலேயே முதல்வரால் மாநிலத்திற்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. மத்திய அரசோடு சுமூகமான உறவை மாநில அரசு பேணினால் நிறைய நன்மைகளை தமிழகத்துக்கு கொண்டு வர முடியும் என்றும், பிரதமரை சந்திப்பதை திட்டமிட்டு புறக்கணிக்கும் முதல்வர், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக அரைகுறை திட்ட அறிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுத்தது என்றும் அதை வைத்து அரசியல் செய்கிறார் என்றும் கூறியுள்ளார். மக்களை, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.